வேதனைகளுக்கு ஆரம்பம். ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். இவையெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். இஸ்ரவேல் ஜனத்தார் மீது விரைவில் வரப்போகும் தேவனுடைய நியாய தீர்ப்புகளில் மேலும் சிலவற்றை இயேசு கிறிஸ்து இங்கு வெளிப்படுத்துகிறார். பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் அவர்களுக்கு உண்டாகும். தாவீதின் காலத்தில் தேவன் இந்த 3 வாதைகளில் ஏதாவது ஒன்றை தெரிந்து கொள்ளுமாறு தாவீதிடம் கூறினார். இந்த 3மே மிகவும் மோசமான விளைவுகளை உண்டாக்கும் வாதைகள். ஆகையினால் இவற்றில் எதை தெரிவு செய்வது என்று தெரியாமல் தாவீது குழம்பி இருந்தார். இஸ்ரவேல் தேசத்தார் போதுமான அளவு யுத்தங்களை சந்தித்திருக்கிறார்கள். 3ஆம் முத்திரையில் கருப்பு குதிரையின் மூலமாக பஞ்சம் வெளிப்படுத்தப்படுகிறது. எருசலேம் முற்றுகையிடப்பட்ட போது அங்கு மிகப்பெரிய பஞ்சம் உண்டாயிற்று. 4ஆம் முத்திரையில் மங்கிட நிறமுள்ள குதிரையின் மூலமாக கொள்ளை நோய் வெளிப்படுத்தப்படுகிறது. பூமி அதிர்ச்சிகள் பல இடங்களில் உண்டாகும். பூமி அதிர்ச்சியின் மூலமாக பூமியின் பல பாகங்கள் அசைக்கப்படும். ஏராளமானோர் மடிந்து போவதற்கு பூமி அதிர்ச்சி காரணமாக இருக்கும். இதனால் உண்டாகும் பயங்கரம் மிகவும் அதிகமாக இருக்கும். இந்த வாதைகள் எல்லாம் இஸ்ரவேல் தேசத்தாருக்கு வரும் என்று இயேசு கிறிஸ்து முன்னறிவிக்கிறார். இவற்றின் மூலமாக வேதனைகள் அதிகமாக இருந்தாலும் இவைகள் எல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம் மாத்திரமேயாகும்.